இப்போது கும்பராசி பெண்களை எடுத்துக்கிட்டா அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி சொல்லுங்கள். கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, நல்ல மரியாதையான பெண்கள், நல்ல லெகசியிலேருந்து வரக்கூடிய பெண்கள், நல்ல ஒரு அறிவு, ஆற்றல், திறன், நல்ல எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடிய பெண்கள். ஆனால் என்னமோ இந்த எந்த ஒரு நல்லதுமே இவங்களுக்கு பயன்படவில்லை. நான் இப்போ நல்லவனாக இருக்கேன், எனக்கு எதாவது பயன்படணுமே, அதை பயன்படுறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இவர்களே. இப்போ இவங்களோட குடுத்தனம் நடத்துறது தான் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? நான் ஏற்கனவே சொன்னபடி பர்ஃபெக்டான ஒரு ஆண் வந்து இது வரைக்கும் பிறக்கவே இல்லை, அவன் பிறக்கவும் மாட்டான். அதே மாதிரி தான் பெர்ஃபெக்டான பெண். கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதிப்புகளில் முதல் வானம், நாம் குறை சொல்கிறோம், இப்படி கை காமிச்சு இவர் தப்புன்னு 4 விரல் நம்மளை பார்க்குது. முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற குறை என்னங்கிறத மறுப்பாங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒருத்தர் மேலே குறை வச்சுட்டே இருக்கோம், நம்மளுடைய குறையை நம்ம மறுக்கும் போதோ ஒத்துக்க மாட்டோன்ற போதோ பிரச்சனை வைக்க முடியே கிடையாது, சின்னதுலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும். இதனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹஸ்பண்டோட மோதல் வருது. 7ஆம் இடம் வந்து சிம்மம். நார்மலாக இருக்கிற ஆம்பளையை கூட நோண்டி நோண்டி கொதறி பயங்கர கோபத்துக்கு ஆளாக்கி இவரோட பிரச்சனை பண்ணி, விவாகரத்து பிரச்சனை பண்ணி, குழந்தைங்க யார் அப்பா யார் அம்மான்னு தெரியாமல் இதெல்லாம் நடக்குது. அப்போ கும்பராசியில் உங்களுடைய ஆன்மீக பலம் தான் உங்களோட பலம், தெய்வத்து மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை தான். ஆனால் செயல்பாடுகள் ப்ராக்டிக்கலாக அதுக்கு ஒத்து வரத மாதிரி இருக்கணும். நான் தெய்வத்தை வணங்கிட்டேன், கத்தியால் 10 பேர் குத்துறேன், ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் நியாயத்தின் அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில் உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்கணும். நல்லது. கும்பராசி பெண்கள் எந்த ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்யலாம், எந்த ராசி ஆண்களை திருமணம் செய்வது சரியில்லை? கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபம், துலாம் ஆண் ராசிக்காரர்களையும் கன்னி ராசிக்காரர்களையும் திருமணம் செய்யலாம். செய்யக்கூடாத ராசி கடகம், சிம்மம் அண்டு மேஷம், விருச்சிகம். இந்த ராசியில் நீங்கள் கை வச்சிங்கன்னா 10,000 வோல்டேஜ் உங்களையும் தூக்கிடும், அவங்களையும் தூக்கிடும். அதனால் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம், கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமாக சிவ ஆலயங்களில் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய லிங்கங்கள், அதாவது பஞ்சலிங்கங்கள் திருச்செந்தூரில் இருக்குது. அதே மாதிரி சில அக்னி ஸ்தலங்கள் இருக்குது, ஜோதிர் ஸ்தலங்கள் இருக்குது. இதில் ஜோதிர் ஸ்தலங்களில் வந்து இப்போ மகாகாளேஸ்வர் அந்த மாதிரி கோவில்கள், ஓம்காரேஸ்வர் இந்த மாதிரி கோவில்களில் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்தை நீங்களே தொடலாம். அந்த மாதிரி கேதார்நாத் போன்ற ஸ்தலங்கள், அந்த மாதிரி ஸ்தலங்கள் அது நார்த்தில் இருந்தால் கூட அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் வழிபட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, ஓகே. இவங்களோட வக்ர பயிற்சி, சனி வக்ர பயிற்சி இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சியில் முக்கியமான பலன் அடையக்கூடியது கும்பராசி ஒன்று. 7.5 சனியில், ஜென்ம சனியில் முடிஞ்சு பாத சனியில் இருக்கக்கூடிய சனி இன்னுமே விடமாட்டேங்கிறார், கையை பிடிச்சிட்டு இருக்காரு, அடிச்சிட்டே இருக்காரு. அப்பப்போ அவர் போர் அடிக்கும் போதெல்லாம் அடிக்கிறாரு. அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைத்து கும்பராசினர்களுக்கும் ஒரு விடிவு காலம். சரிப்பா, நீ உங்களுக்கு பணம் கொடுப்பார், உங்களை தேவையில்லாத பேச்சு வழக்கு வம்பு வழக்குலேருந்து வெளியே கொண்டு வருவார், லீகல் கேசஸ்லேருந்து தான் வெளியே கொண்டு வருவார், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் முடிச்சு வைப்பார். அதே மாதிரி ஒட்டு மொத்தமாக நீங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் செய்வார், நல்லதை தான் செய்வார். அதனால் கும்பத்துக்கு இந்த சனி வக்ர பயிற்சி நீங்கள் 100 எதிர்பார்த்து 100 வரலைன்னா கூட கண்டிப்பாக 60 வரும். நல்லது சார். இப்போ கடைசியாக பார்க்கக்கூடிய ராசி வந்து மீனராசி. மீனராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள். மீனராசி பெண்களை பற்றி ஒரு புஸ்தகமே எழுதலாம், அந்த அளவுக்கு இருக்குது சொல்கிறதுக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கனிவாகவும் பணிவாகவும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் 2 சாபம் இருக்குது. ஒன்று, மேக்சிமம் மீனராசி பிறந்த பெண்களுக்கு கணவர் சரியாக அமையறதில்லை. ஏனோ டாமினேட்டிங், ஹராஸ்மெண்ட்டு, அப்யூஸ் பண்ணக்கூடிய கணவர்கள். அப்படி இல்லைன்னா இவங்க கணவரை அப்யூஸ் பண்ணுவாங்க. 2த்துல ஒன்று நடக்கும். ஒன்று நீயே பண்ணிடு, இல்லை நான் பண்ணிடுவேன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடிய குணாதிசயம். வீட்டில் தீப்பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், பீடிக்கு ஒருத்தர் நெருப்பு கேட்ட மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் பேசியிருக்கிற நேரத்தில் நம்ம கேக் ஆர்டர் பண்ணலாமாம்பாங்க. அந்த மாதிரி குணாதிசயம் உள்ளது. அன்பிரிடிக்டபிளான பீப்புள் வந்து மீனராசி இருக்கக்கூடிய பெண்கள். நிறைய டாலரன்ஸ் இருக்குது,
நிறைய டாலரன்ஸ் இருக்குது. சரி, இந்த டாலரன்ஸ்லாம் வேண்டாம், நல்லதாக கொடுக்கலாம் வாழ்க்கைன்னு சொன்னால் இவங்க டாலரேட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆகிடுவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ராசி. நிறைய எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. மேக்சிமம் பணம் மேலே நிறைய ஈடுபாடுகள் இருக்கும், அது மீனராசி. அதே மாதிரி குடும்பத்தின் மேலேயும் அக்கறை இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை இழுத்து போட்டு செய்வாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு விளக்கு எரியுது, அங்கே பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கிறாங்கன்னா மீனராசி. அது இழுத்து போட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் மீனராசி. இப்போ மீனராசிக்கார பெண்கள் எந்த ராசியை சேர்ந்த ஆணை திருமணம் செய்யலாம், செய்யக்கூடாது? மீனராசிக்கார பெண்கள் செய்யக்கூடாத ராசியிலேருந்து ஆரம்பம். கன்னி, மிதுனம், மீனராசி செய்யவே கூடாது. அப்படி செஞ்சால் அவர் உங்களை செஞ்சிருவார். மீனராசிக்காரர்களுக்கு பொருத்தமான, பெண்களுக்கு பொருத்தமான ஆண் ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதலிடம் பிடிப்பது கடகம், அதுக்கு அடுத்தபடியாக மேஷம், அதுக்கு அடுத்தபடியாக சிம்மம். சிம்மம் கூட கேட்டா அந்த வால்னு தான் சொல்லணும். ஆனால் மேஷம் அண்ட் கடகம் ரொம்ப ஒத்து வரும். இப்போ இவங்க வழிபடக்கூடிய தெய்வம், மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முக்கியமாக ஷோலிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள். தவிர வாகனங்களை ஏந்தி உட்கார்ந்துருக்கக்கூடிய நரசிம்ம ஸ்தலம் எங்கே இருந்தாலும், அது சிம்ம வாகனம் இல்லை வேறு எந்த வாகனத்தில் நரசிம்மர் சுவாமி இருந்தாலும், அந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமி ஸ்தலத்திற்கு போகணும். மிக பழமையான பெருமாள் ஆலயங்களில் போய் சேவை பண்ணணும், அதெல்லாம் செய்யணும். இவங்களுக்கு இன்னொரு விஷயம், கணவனை இழந்த சில முதிர்கன்னிகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது இந்த மீனராசி பெண்களுக்கு அது ரொம்ப பெரிய பலனாமையும். இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய இல்லை திருநங்கைகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள்லாம் கூட மீனராசி பெண்களுக்கு பெரிய அளவில் சேஞ்சஸை கொண்டு வரும். ரொம்ப நல்லது. இவங்களோட மீனராசிக்கார பெண்களுக்கான சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? தன்னுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம சனி வக்ரமடைகிறார். இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நிறைய ப்ளஸ்ஸு, அதுதான் குட் நியூஸ். ப்ளஸ் என்னன்னு சொன்னால், தன் ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்ரமடையும் போது அவருடைய தாக்கம் என்பது குறையும். மனதை புரட்டி எடுக்கிறாரு. இப்போ மனசை குழப்பப்படுத்துறாரு, கலங்கப்படுத்துறாரு, சஞ்சலப்படுத்துறாரு, சபலப்படுத்துவார், மனசை டிப்ரெஸ் பண்ணுவார். எல்லாம் கம்மியாகும். 75% கம்மியாகிடும். 25% அவர் ராசியில் இருக்கிறதுனால இருக்கும். பட் அவர் வக்ர பயிற்சினால கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் தெளிவு பிறக்கும். என்ன முடிவு எடுக்க தெரியல, எனக்கு அதுக்கு தவிச்சிட்டு இருக்கேன், ஃபர்தராக எந்த முடிவு செய்யணும்னே தெரில, எனக்கு எதுக்கு எதை செய்யணும்னே தெரில அப்படிங்கிற மீனராசி அன்பர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது வரைக்கும் குறிப்பாக ஜோதிடம் சார்ந்து பெண்களுக்கு, பிரத்யேகமாக பெண்களுக்கு அவங்களோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன, அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப விரிவாக எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். மிக்க நன்றி. வாய்ப்பளித்த அனைத்து மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களுக்கும், கார்த்திக் குறிப்பாக அவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.